ஹாய் மக்களே, நான் தான் உங்களை மோட்டு பற்றியில் தூண்டில் மீனவன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருக்க மீன் வெட்டுவது எப்படி, அதை பற்றி நம்ம டாப்பிக்கு. அதுபோல் திருக்க மீன் சுக்கா செய்வது எப்படி அதையும் சேர்த்து இப்போ பார்த்துக்கோங்க. திருக்க மீன் வெட்டியாச்சு, அந்த ரெண்டு பக்கம் வீடியோவில் காட்டுறான் பாருங்கள். அந்த ரெண்டு பக்கம் சரகை நல்லா வெட்டிடணும். ரெண்டு பக்கம் சரகை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தலைப்பகுதி மேலே முக்கியம், வால் பகுதி நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து பெண் திருக்கெல்லாம் நமக்கு வந்து அந்த திருக்க வந்து குட்டி போடும். அதனால் நமக்கு அந்த வயிற்று பகுதி வேண்டாம். அதனால் நம்ம வந்து தலைப்பகுதி மட்டும் எடுத்துக்கூடன்னு சொல்லி வெட்டுறாங்க. அது எப்படி வெட்டுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். சரகு வெட்டினதுலாம் ரெண்டு பக்கம் சரகு வெட்டுறாங்க பாருங்கள். ரெண்டு பக்கம் சரகு வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பீஸ் போடுறோம் என்னென்னு நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். திருக்க வெட்டி தெரியாத நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். வீடியோ மேலே தள்ளிடாதீங்க, நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். திருக்க மீன் வந்து நல்லாயிருக்கும். மீன்லேயே சீலாக்கப்புறம் எல்லாத்துக்கப்புறம் சீலா, வாவல், கேரா எல்லா மீனுக்கப்புறம் இந்த மீன் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன். அதனால் இந்த பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடம்பரை வச்சு இந்த வெட்டுறமா வெட்டிட்டு இந்த பக்கம் ஒரு வெட்டு, அதே மாதிரி அதை கணக்கு பண்ணி அந்த பக்கம் ஒரு வெட்டிட்டு இந்த பாருங்கள் அழகாக வெட்டியார் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்த்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிற மக்களே, சரிங்களா? நான் வந்து உழம்புறேன், எனக்கு நேரம் தெரியல. ஃபுல் வீடியோ இருக்கனால கொஞ்சம் இதாகுது, வேறு ஒன்றும் கிடையாது. என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? என் வாய்ஸ் வந்து இப்பவும் இல்லை, சின்ன வயசுலேருந்து இப்படி தான் வாய்ஸ் இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. அதோட தலைப்பகுதியும் எப்படி வெட்டி நீட்டாக எடுக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் திருக்க வெட்டுங்க, பார்த்து வெட்டுங்க, கையில் வெட்டிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்பப்போ வழுக்கு ஒரு கையை, அதனால் நீங்கள் வந்து தண்ணியில் முக்கி அந்த மேலே உள்ள மாவுளி நல்லா கழுவுனதுக்கப்புறம் வெட்டுங்க, கை வழுக்காது. இது வந்து திருக்கியோட தலைப்பகுதி. இந்த பாருங்கள், ரெண்டு கண் தெரியுது பாருங்கள், இதை தலைப்பகுதி. அந்த தலைப்பகுதி எப்படி பீஸ் போடுறாங்க நீங்கள் வீடியோ நல்லா தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி பீஸ் போடுறாங்கன்னு பாருங்கள். ஒரு பகுதியில் எத்தனை பீஸ் வருது, இன்னொரு பகுதியில் எத்தனை பீஸ் வருதுன்னு நான் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பகுதி வெட்டினாலே எத்தனை பீஸ் வருது, இன்னொரு பகுதி வெட்டினாலும் எத்தனை பீஸ் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த பாருங்கள், ஒரு பகுதி எடுத்து வெட்டுறாங்க நம்ம பட்லு நம்ம கேமராமேன். மோட்டு பத்தில் தூண்டில் மீனவன் இருக்கலாம், அதில் அவர் வந்து பட்லு, வேறு யாரும் கிடையாது. என் கூட பிறந்த தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க இப்படி அழகாக பீஸ் போடுறாங்கன்னு பாருங்கள். அவர் தான் நம்ம இதுக்கு யூடியூப் சேனலுக்கு அவர் தான் கேமராமேனு. இருந்தாலும் நான் இன்றைக்கி செய்கிறேன், மக்களுக்கான நான் செய்கிறேன்னு சொல்லி செய்தார், நானே செய்ய விட்டேன். இந்த பாருங்கள், ஒரு பகுதி வெட்டி எவ்வளோ பீஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? இன்னொரு பகுதி வெட்டுறாரு, அதில் எத்தனை பீஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இது மொத்தத்தில் இது ஒரு பகுதி, சரிங்களா? ஒரு பகுதியில் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 பீஸ் மேலே தான் இருக்கும். எண்ணெயில் 10 பீஸ் மேலே தான் இருக்கும். இன்னொரு பகுதி எடுத்து வெட்டுவாருன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், பீஸ் உங்களுக்கான எவ்வளோ நேரம் காட்டுறாது பாருங்கள், எவ்வளோ பீஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு பகுதி எடுத்து வெட்டிட்டாருன்னு நினைக்கிறேன், அவன் ஸ்பீடாக வெட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த வெட்டுறாது பாருங்கள், இன்னொரு பகுதி பீஸு. இது கழிவு பூனைக்காண்டி கழிவும் போட்டுட்ருக்காரு. பூனை பக்கத்தில் ஒரு 5 பூனை வந்துச்சு, ஆனால் 5 பூனையில் ஒரு பூனை மட்டும் போதும், மீதி பூனையை விரட்டிட்டார். இது வேறு பூனையும் கிடையாது, எங்கள் வீட்டு பூனை தான். அதனால தான் வெட்டி பூனைக்கு சாப்பாடு கழிவு இருக்கிற கதையும் போட்டிருக்காரு. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே அந்த பீஸையும் வெட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டாரு. 3 தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டாரு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெட்டியிருக்கோம்ப்பா, இன்றைக்கி ஒரு பிடி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காண்டி காட்டுறா பாருங்க. அப்படியே சாப்பிட்ருப்பார். நாங்கள் தானே சாப்பிடாத அப்படின்னதுக்கப்புறம் சாப்பிடலை. அப்படியே என்ன பாருங்க, அப்படியே பீஸா அப்படியே அழுதார பாருங்க, அள்ளி போட்டார். இன்றைக்கி ஒரு பிடி தான் சுக்கா. உண்மையில ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் வந்து நல்லாயிருக்கும். சுக்கா கண்ணாமூச்சி திருக்க வந்து மெயினாக கடல் போகிற ஆளுக்கு வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். வேறு சென்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது கூட சாப்பிட மாட்டாங்க. அதோட இந்த திருக்க நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகள் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா கறி மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மாவாக ஒரு மாதிரி ஆயிரும். அதை நீங்கள் வீட்டில் வீடியோவில் பாருங்கள். இந்த இப்போ நம்ம எல்லாம் கழுவியாச்சு. இப்போ நம்ம வீட்டில் எண்ணெய் சட்டி காய வச்சு நீங்கள் எண்ணெயும் ஊற்றலாம், நெய்யும் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எண்ணெய் ஊற்றி செய்தேன், சரிங்களா? நீங்கள் நெய் ஊற்றி நல்லா நெய் இதானதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நான் வந்து முட்டையை உடச்சி ஊற்றலை, அதனால் நான் வந்து எங்கள் வீட்டில் கடுகு போட்டு செய்வாங்க, அதனால் கடுகு போட்டு செய்தாங்க. நீங்கள் ஒரு முட்டையை போட்டு உடச்சி ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, வதக்கிட்டு
அதுக்கு மேலே நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, எங்கள் வீட்டில் வந்து கடுகு போட்டு செய்வாங்க. நான் வந்து என் பொண்டாட்டியை வற்புறுத்தி மக்களுக்காண்டி இந்த ஒரு வீடியோ நீ போடு, நான் வீடியோ இருக்குன்னு ஒரு வீடியோ போடுனதுக்கப்புறம் சரி நான் செய்கிறேன்னு சொல்லி செய்கிறாங்க. இது எங்கள் வீட்டாலும் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கடுகுக்கு நல்லா கருகினதுக்கப்புறம் நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறாங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கணும். சரிங்களா? ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்கு சிறிது ஒரு அரை ஸ்பூன், அதாவது 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூன் ஜாஸ்தி தான், ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் எடுத்து உப்பு போட்டுக்குவாங்க. அவங்க உப்பு போட்டு நல்லா வதக்குவாங்க. இந்த பாருங்கள், உப்பு போடுறாங்க பாருங்கள், உப்பு போட்டு நல்லா வதக்குறாங்களா? வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி, வெட்டி வச்ச தக்காளி போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் உங்களோட புதினா இருந்தாலும் சரி, கருவேப்பிலை இருந்தாலும் சரி, அது லைட்டாக போட்டு 2-3 கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு பாருங்கள், வீடியோவில் பாருங்கள் நல்லா வதக்குறாங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா சிவப்பு கலரில் ஆகணும், ஓரளவுக்கு நல்லா கருகணும். சரிங்களா? சோப்புன்னு இருக்கிற மாதிரி கருப்பு கலர் நல்லா கருகணும். நல்லா கருகிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை பொறுத்தவரைக்கும் என்றைக்குமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதனால் நல்லா வெங்காயத்தை நல்லா அடிப்பிடிக்க வச்சுங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து என் தங்கச்சியும் என் மகளும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்க்கலை. இது வந்து மெயினாக அது செஞ்சது வந்து என் மகளுக்காண்டியும் என் தங்கச்சிமா இருக்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்காண்டி தான் நான் வதக்கினேன். அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு எதுவும் எந்த மீனும் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கடல் போய் எந்த மீன் பிடிச்சிட்டு வந்தாலும் அந்த மீன் சாப்பிட மாட்டாங்க. இந்த மீன் வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மீன் வந்து நல்லாயிருக்கும், அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் என் முன்னாடி அவங்க வந்து போடலை. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நல்லா தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நாங்கள் புதினா போடலை, கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தா தான் அந்த திருக்க மீன் சுக்கா சூப்பராக டேஸ்ட்டாக, ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், அதுக்கப்புறம் நல்லா தக்காளி போட்டு வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கினதுக்கப்புறம் மேலே நம்ம வெட்டி திருக்க மீனை போட்டு வதக்கணும். வதக்கிட்டு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா திருக்க மீன் வந்து உப்பு கிடையாது, லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. எவ்வளோ மீன் எவ்வளோ சின்ன திருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தத்தில் 1 கிலோ கூட கிடையாது, 1/4 கிலோ தான் இருந்தது. அதையே போட்டு நல்லா போட்டு வதக்கி செஞ்சு கொடுத்தோம். நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த பாருங்க எவ்வளோ அழகாக வதக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நல்லா வீடியோ உன்னிப்பாக கவனித்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் மேலே மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து மீனுக்கு வந்து மஞ்சள் பிடிக்கும். மீனுக்கு மஞ்சள் பிடிச்சதுக்கப்புறம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அங்கே பாருங்கள், மேலே மஞ்சள் தூள் போட்டு 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் வதக்குறாங்க. அப்போ தான் எல்லா மீனுக்கும் மஞ்சள் பிடிக்கும். இந்த பாருங்கள், வதக்கினதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. 2 நிமிஷம் அப்படி சிம்மில் வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த பாருங்கள், போட்டதுக்கப்புறம் வதக்கினதுக்கப்புறம் மீன் கலர் மாட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிடிச்சிட்டா நல்லா மஞ்சள் பிடிக்கணும். மஞ்சள் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் 65 பொடி, சிக்கன் மசாலா எதுனாலும் போடலாம். இந்த பாருங்க, சிக்கன் 65 பொடி, மகாராஜா மசாலா, எங்கள் ஊரை பிராண்டு, அது போட்டு நல்லா போட்டு வதக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், மஞ்சள் இருக்குது, சிக்கன் 65 பொடி போட்டதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்து நீங்கள் என்ன இல்லை மீன் பிடிக்கிற பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மற்ற பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, வதக்கணும். நாங்கள் வந்து முட்டையை வந்து லாஸ்ட்டு தான் போட்டுருவோம். 2 முட்டை முதல்ல ஸ்டார்டிங்கில் போடலை, அதுக்கு லாஸ்ட்டாக முட்டை போட்டுருவோம். அடிச்சு விட்டுக்கோங்க. நான் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த முட்டை எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் போட்டாங்கன்னு நான் சொன்னேன். வந்து முட்டை டேஸ்ட் மாறதுக்காண்டி முட்டை எல்லாம் போட்டு எனக்கு லாஸ்ட்டாக முட்டை போடணும்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் போட்டாங்க. அந்த 2 முட்டை கிண்டி வதக்கி விட்டுட்டு எல்லா பக்கம் போனதுக்கப்புறம் வதக்கிட்டாங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து மூடியை போட்டு மூடிடணும். மூடிட்டு நல்லா வதக்கணும். வதக்கிறதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் இறக்கி வைக்கோங்க. அந்த கலர் வந்து உருமாறிடும். அந்த உருமாறின கலர் நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், முட்டையை போட்டு வதக்கினதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு நீங்கள் மேலே மூடி போட்டுருங்க. மூடி போட்டு காற்று போகாத மாதிரி ஃபுல்லாக மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் இல்லை ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் போட்டு நல்லா இது மூடி போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் நீங்கள் மூடி எடுத்து பாருங்கள், இந்த திருக்க மீன் கலரே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க. திருக்க மீன் கலரு உருவமே மாறிடும். திருக்க மீனே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், கரு அடிச்சுட்டு பார்த்தீங்களா, இதான் திருக்க மீன். இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கோங்க. திருக்க மீன் சுக்கா செய்வது எப்படி அப்படின்னு நீங்கள் டாபிக் கேட்டாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் திருக்க மீன் சுக்கா செஞ்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைக்காரிக்கு போனீங்கன்னா இந்த திருக்க மீன் சுக்கா வாங்கி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.
டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சொல்கிற விதத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ தான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து விழும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்